காதிர் 110 அப்படிங்கிறது மிசைலுடைய பேர். சரி, இதை எதில் வச்சு ஏவுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்பெஷலான நியூஸ். அதாவது ஈரான் என்ன பண்ணுறாங்க, கடலுக்கடியில் இந்த பதுங்கு குழிகள்லாம் நம்ம நிலத்தில் வைப்போம், ஆனால் கன்னி வெடிகள் வைக்கிறது அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அந்த வகையில் ஏற்கனவே புதைக்கப்பட்ட கன்னி வெடிகளை எடுக்கிறதுக்கு ஜப்பானுடைய கப்பல்லாம் வந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் சுச்சுவேஷன் இப்போது வேறு மாதிரி இருக்குது. உயிருள்ள டால்ஃபின்களை தான் ஈரான் இந்த கன்னி வெடிகள் வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அப்படி கிடையாதான். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்புடைய டால்ஃபின்களை வச்சு தான் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவல். இதற்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய மிசைல் வச்சுருப்பாங்கல்ல, அதனுடைய பேர் தான் காதிர் 110 அப்படிங்கிறாங்க. இந்த மிசைலை அது மேலே வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ டால்ஃபின்கள் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்கிறாங்க. பட் அஃபீஷியலாக இல்லாமல் அன்அஃபீஷியலாக உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஈரான் டால்ஃபின்கள், உயிருள்ள டால்ஃபின்களுக்கு பயிற்சி கொடுத்து அதன் மூலிமா இந்த கன்னிவெடிகள் புதைக்கக்கூடிய நிகழ்வுகளை அரங்கேற்றுறது, அதை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பதிவாயிருது. பட் இது ஈரான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த ஏஐ டால்ஃபின் காதிர் 110 அப்படிங்கிற மிசைலை வச்சு இயங்குற மாதிரியான பிளான்.